பொதுப்பிரின் செய்திகளுக்காக சி தரணி. எதிர்கால தொழில்நுட்பம் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து ஐஐடி மெட்ராஸில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முக்கிய சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தினார். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் தீவிரமாக செயல்பட வேண்டும். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா செயல்பாடுகள் தனக்கு இன்னும் சரிவர தெரியவில்லை. சபாநாயகரை சந்தித்த பின்னர் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தமிழக தலைமைச் செயலகத்தில் பேட்டி. புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் போராட்டம் 9வது நாளாக தொடர்கின்றது. பேராசிரியர்களுக்கு ஆதரவாக மாணவர்களும் போராட்டத்தில் குதித்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரசித்தி பெற்ற கோயில்களின் உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுமக்கள் உறவினர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். எதிர்கால தொழில்நுட்பம் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து ஐஐடி மெட்ராஸில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ முக்கிய சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் இன்று ஐஐடி மெட்ராஸ் சென்று அதன் இயக்குனர் பேராசிரியர் காமகோடி அவர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பில் எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சிகள், செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ, புதுமையான தொழில்நுட்பங்கள் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் குறித்து விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றது. மேலும் ஐஐடி மெட்ராஸ் ஹெரிடேஜ் சென்டர் துறையைச் சேர்ந்த திருமதி மம்தா அவர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு கலந்துரையாடலில் பங்கேற்றார். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் திறன் மேம்பாடு, தொழில்நுட்ப கல்வி, புதுமை மற்றும் எதிர்கால வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டது. தொழில்நுட்பத்தின் மூலம் புதிய மாற்றம், இளைஞர்களின் எதிர்காலத்திற்கான புதிய வாய்ப்புகள் இதன் மூலம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாடுகள் தனக்கு இன்னும் சரிவர தெரியவில்லை எனவும் தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகரை சந்தித்த பின்னர் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமைச் செயலகத்தில் பேட்டியளித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டத்துறை அமைச்சர், பேரவைத் தலைவர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோரை பார்த்து கோரிக்கை வைப்பதற்காக தான் வந்திருந்தேன் என்றும், தனது நண்பர் ரமேஷ் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் உரிமையாளராக இருக்கிறார். அவர் குடும்பத்தில் பல வருடங்களாக பல்வேறு பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் குரு சங்கர் என்பவர் பொய் வழக்கு ஒன்றை ஜோடித்து ரமேஷ் அவர்கள் மீது பொய் வழக்கு தொடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். ரமேஷ் என்பவர் சமீப காலமாக நீட்டிற்கு சாதகமாக மருத்துவத்துறைக்கு நிலையான எம்ஆர்பி வேண்டும் என்று கூறியிருந்தார். இதற்காக அவரையும் அவரது குடும்பத்தாரையும் பல முறை எச்சரிக்கை செய்திருந்தார்கள். மேலும் அவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்து அவரை புழல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அதனை பற்றி பேசவே தான் இங்கு வந்திருக்கிறேன் என்றும், புதிதாக வந்தவர்கள் ஆட்சியை நன்றாக செய்து வருகிறார்கள். சிறிய அலுவலகம் முதல் பெரிய அலுவலகம் வரை ஊழல் நடைபெறாமல் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். புதிய அமைச்சர்கள் தற்போதுதான் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய அமைச்சர்கள் தற்போதுதான் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக தீவிரமாக செயல்பட வேண்டும். இன்னும் சற்று பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். தேர்தலுக்கு முன்பே இதனை பற்றி தான் பேசி இருக்கிறேன் என்ற அவர், தமிழகத்தில் பொதுமக்களை சார்ந்த பொது பிரச்சனை பல்வேறு இருக்கிறது, அதனை பற்றி சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்றார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, ஆதவ் அர்ஜுனா செயல்பாடுகள் தனக்கு இன்னும் சரிவர தெரியவில்லை என்றும், மேலும் அவர் சிறப்பாக செயல்படுவதாக தான் இன்னும் எதிர்பார்க்கவில்லை என்றார். சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் லாட்ரி குடும்பத்திற்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என்று தெரிவித்திருந்தார். அது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின், பல்வேறு தொழிலில் இருந்து அவர் தற்போது வெளியே வந்திருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா மற்றும் உதயநிதி இருவரும் சற்று பக்குவமாக பேச வேண்டும் என தான் நினைப்பதாக அவர் தெரிவித்தார். ஆன் தி அதர் சைடு உண்மையாக நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரன்சி, நான் கரப்ஷன், ஊழலற்ற ஆட்சி, அது இன்றைக்கி சின்ன ஒரு
ஆஃபீஸ்லேருந்து ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ்லேருந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே இதை பார்க்க முடியுது. அதே மாதிரி யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க மேலே உடனடியாக ஆக்ஷன் எடுக்கப்படுது. பாஷா இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், நிறைய ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், லஞ்ச வாங்குகிற ஊழியர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கப்படுது. அட் த சேம் டைம் வந்து அதர் ஹேண்ட் இப்போ தான் வந்து நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து புதுசாக கற்றுட்டு இருக்காங்க. அதுக்கான டைம் எடுக்கும். வி ஹேவ் டு கிவ் தம் ஆல்சோ தட் ப்ரீதிங் ஸ்பேஸ். அந்த டைமுக்காக கண்டிப்பாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறோங்கிறத நம்புகிறோம். அதை நான் என்ன அப்போவே ஏனைக்கு நான் சொல்லியிருந்தேன். என்னென்னா ஒரு சட்டசபை வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து மக்களோட அரசாங்க வரி பணத்தில் வந்து நடக்கிற ஒரு இடம். இங்கே வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாக செயல்படணும், கொஞ்சம் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அது அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு விஷயத்தை வந்து இது நான் முன்னாடியே எலெக்ஷன் முன்னாடியே இந்த அலிகேஷன் நானும் வச்சுருக்கேன். அதை வந்து எங்கே அது வந்து இந்த இடம் இல்லை, அது வந்து விவாகம் இருக்குது. இங்கே வந்து மக்களுக்கு நலத்திட்டங்கள் நிறைய இன்றைக்கி ஒரு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சென்னையில் ஒரு பெரிய ஏரியில் வந்து கழிவுநீர் கலந்து குடிநீரை வந்து மாசுபடுத்துங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் இப்போ டே டு டே நிறைய இஷ்யூஸ் ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு வந்து இன்றைக்கி வந்து இதை பற்றி இது ஒரு பெரிய இஷ்யூவாக பேசுகிறது வந்து எதிர்க்கட்சி வந்து அந்த அளவுக்கு ஒரு சென்சிபிளாக பேச மாட்டுறாங்கிறது என்னோட. இன்னும் அவர் செயல்பாடு பண்ணுற மாதிரி எனக்கு நான் இன்னும் பர்சனலாக அவரை இன்னும் அதை ரியலாக ஃபீல் பண்ண முடியல. இன்னும் ஐ திங்க் தேர் டேக்கிங் தேர் ஓன் டைமான்னு தெரில. பட் அவரை பற்றி எனக்கு இது வரைக்கும் நான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி நான் இன்னும் பார்க்கல. இல்லை இப்போ எல்லா பிஸ்னஸும் அவர் வெளியில் வந்திருக்காரு. அது லாஸ்ட் டைம் நானும் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நாங்களே லாஸ்ட் டைம் வந்து அது என்ன தான் ஷேர்ஸ் இருந்தோ அது எல்லாத்தையும் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆல்மோஸ்ட் அவர் ஹஸ் கம் அவுட் ஆஃப் தி பிஸ்னஸஸ். புதுச்சேரி அரசு கல்லூரி பேராசிரியர்களின் போராட்டம் 9வது நாளாக தொடர்கின்றது. பேராசிரியர்களுக்கு ஆதரவாக மாணவர்களும் போராட்டத்தில் குதித்தனர். புதுவை மாநிலத்தில் அமைந்துள்ள அரசு கல்லூரி பேராசிரியர்களுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகையும் இதுவரை வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் தங்களுக்கு வழங்க வேண்டிய பதவி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி பேராசிரியர்கள் கடந்த 9 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி தாகூர் கல்லூரி, காஞ்சி மாமுனிவர் அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, காரைக்கால் ஔவையார் கல்லூரி, அறிஞர் அண்ணா கல்லூரி, மாஹே கல்லூரி, ஏனாம் கல்லூரி வாசல்களில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை அரசுக்கு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் என 4 பிராந்தியங்களில் 7 அரசு கல்லூரிகள் உள்ளன. இக்கல்லூரிகளில் மத்திய தேர்வாணையத்தால் அதாவது UPSC தேர்ந்தெடுக்கப்பட்டு 2002ஆம் ஆண்டு கல்வியாண்டு முதல் பணியில் இணைந்த பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வினை புதுவை அரசின் உயர்கல்வித்துறை குறிப்பிட்ட ஆண்டுகளில் வழங்கி இருக்க வேண்டும். இவர்களுக்கு உரிய தொகையை மத்திய அரசிடமிருந்து பெற்று இதுவரை வழங்காமல் காலம் கடத்திய புதுவை அரசின் உயர்கல்வித்துறை 2/8/2026 புதியதாக ஒரு அறிவிப்பாணை வெளியிட்டுள்ளது. இப்பொழுது வெளியிடப்பட்டுள்ள புதிய விதிமுறைகளின்படிதான் பதவி உயர்வு வழங்க இயலும் என்று அமைச்சரவை முடிவெடுத்துள்ளதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசின் பதவி உயர்வுகளை பெறாமல் பல பேராசிரியர்கள் ஓய்வு பெற்றுவிட்டனர். பலர் இறந்துவிட்டனர். ஓய்வு பெற்ற பேராசிரியர்களுக்கும் இறந்து போன பேராசிரியர்களுக்கும் யார் தகுதி தேர்வு நடத்துவது என்று தெரியாமல் புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் குழப்பமடைந்துள்ளனர். புதுவை அரசின் உயர்கல்வித்துறையின் அறிவிப்பு பேராசிரியர்களின் வாழ்க்கையையும் மாணவர்களின் எதிர்காலத்தையும் பெரிதும் பாதிக்கும் என்று கருதிய பேராசிரியர்கள் உடனடியாக உயர்கல்வித்துறை 2/8/2026 வெளியிட்டுள்ள அறிவிப்பாணையை திரும்பப் பெற வேண்டும் எனவும் தங்களுக்கு உரிய பதவி உயர்வை முன்தேதியிட்டு வழங்குவதுடன் அந்த தேதியிலிருந்து தங்களுக்கு சேர வேண்டிய நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்களின் போராட்டத்துக்கு புதுவையைச் சேர்ந்த பல்வேறு சமூக நல அமைப்புகளும் அரசியல் கட்சியினரும் மாணவர் அமைப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இன்று அரசு கல்லூரி மாணவர்களும் வகுப்புகளை புறக்கணித்து பேராசிரியர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இல்லை கோர்ட்டில் போனால் அத்தனை பேரையும் வந்து பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கோர்ட்டில் அத்தனை பேரும் அதுக்கு முன்னால் ராத்திரி ஃபுல்லாக நான் இங்கே தான் படுத்துட்டு கிடந்தோம். எங்கள் உயிருக்கோ எங்களுடைய உடம்புக்கோ யார் பாதுகாப்பு? எங்கள் குடும்பத்துக்கு அரசாங்கம் வந்து பதில் சொல்லுமா? ஒரு 60 வயசு ஆளை வந்து ரோட்டில் படிக்க வைக்கிறது அரசாங்கத்தினுடைய அழகா? அப்போ நீங்கள் எங்களை ஏன் ரெக்ரூட் பண்ணுறீங்க? உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னா, கொடுக்க எண்ணம் இல்லைன்னா எங்களை ஏன் ரெக்ரூட் பண்ணணும்? நீங்கள் வந்து எப்படியோ நடத்திட்டு போங்க, விட்டுட்டு போங்க. இல்லை எங்களை என்ன நாங்கள் அப்போயே வந்து எங்களுக்கு வேறு வேலைக்கு போகிறோன்னு எழுதி கொடுத்தோம். நாங்கள் அப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லை வாத்தியாருங்க இல்லை உங்களுக்கு நீங்கள் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்றோம் அப்படின்னு நாங்கள் எங்கள் அப்ளிகேஷனும் ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. இல்லை நாங்கள் போய் சொல்லி தான் நாங்கள் இந்த வேலையை விட்டுட்டு நாங்கள் நல்ல வேலைக்கு போயிருப்போமே. நல்ல வேலையில் இருந்தவங்களாம் விட்டுட்டு இங்கே வந்தாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் அப்படின்னு யூபிஎஸ்சிலேருந்து வரோம். டீச்சிங் ப்ரொஃபஷன் வேலை ஆசை இருக்கும் சில பேருக்கு. 3-4 பேர் சயின்டிஸ்ட் உட்காந்துருக்காங்க. பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டவங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இது வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனு இதில் நம்ம இன்னும் நல்லா வளரலாம். நீங்கள் வந்துட்டு 15 வருஷமாக என்னை அப்படியே உட்கார வச்சு சாவடிச்சா இது அரசாங்கத்தினுடைய அழகா? இது
வாத்தியார்களுக்கு வந்து கல்வித்துறை என்ன பண்ணணும்னா எப்படி அதை வளர்க்கறதுக்கு பண்ணுவாங்களா, அழிக்கிறதுக்கு பண்ணுவாங்களா? அழிக்கிறதுக்காக தான் கல்வித்துறை இருக்குமா? என் பேர் டாக்டர் சங்கரையா, இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியினுடைய ஜாயிண்ட் கன்வீனரு. இது வந்து எங்களை மன உளைச்சலோடு இல்லாமல் எங்கள் உயிருக்கோ எங்கள் உடம்புக்கோ எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் இதுக்கு இந்த அரசே பொறுப்பேற்க வேண்டும். இதுக்கு உங்களை எல்லாரும் நான் கை கூப்பி கேட்கறது என்னன்னா, இந்த அரசாங்கத்துக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும். இவங்க அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கிற அரசாங்கமாக இருக்குது. டைரக்டரேட் வந்து அமன் சர்மா சார் இருக்காரு, அவருக்கு இதெல்லாம் தெரியும். நேற்று எங்களை கூப்பிட்டு அழகாக சொல்கிறாரு உங்களுக்கு கிடையாது அப்படின்னு. 2009 இதெல்லாம் கொடுக்கலான்னு ஆர்டர் போட்டுருக்காங்க. அந்த ஆர்டர் அவங்களே இல்லைன்னு சொல்கிறாங்க. போடுற ஆர்டர் என்ன, அப்புறம் இல்லாத ஆர்டர் எப்படி வரும்? புது ஆர்டர் எப்படி வரும்? ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரசித்தி பெற்ற கோயில்களின் உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதேபோன்று பொதுமக்கள் உறவினர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற கோயில்களில் உற்சவர்களுக்கு கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. குறிப்பாக பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோயில், வேதபுரீஸ்வரர் திருக்கோயில், காமாட்சியம்மன் திருக்கோயில், லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியர் திருக்கோயில், வெள்ளாள வீதி நந்திகேஸ்வரர் திருக்கோயில், பாரதி வீதி வரசித்தி விநாயகர் கோயிலில் உள்ளிட்ட நகரப்பகுதிகளில் உள்ள பல்வேறு கோயில்களின் உற்சவர்கள் கடற்கரை சாலைக்கு எடுத்து வரப்பட்டு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை காட்டப்பட்டு கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதேபோன்று திருக்காஞ்சியிலும் சங்கராபரணி ஆற்றங்கரையில் அதனை சுற்றி உள்ள கோயில்கள் உள்ள உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த தீர்த்தவாரி விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டு சென்றனர். இதேபோன்று ஆண்டுதோறும் ஆடி, தை, புரட்டாசி மாதங்களில் வரும் அமாவாசை நாட்கள் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதை இந்துக்கள் கடைபிடித்து வருகின்றனர். இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையோரம், பாகூர் தென்பண்ணை ஆற்றுக்கரையோரம் பகுதிகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். அரங்கனூர்பேட்டில் குடிநீரில் சோப்பு திரவம் கலந்து வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பாகூரை அடுத்த அரங்கனூர்பேட் பகுதியில் உள்ள குடிநீர் குழாயில் நேற்று பிற்பகல் நுரையுடன் தண்ணீர் வந்ததால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனை பார்த்த பெண் ஒருவர் அந்த தண்ணீரை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என பொதுமக்களை எச்சரித்தார். இதையடுத்து பொதுமக்கள் சமூக வலைதளங்களிலும் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளிடமும் தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் குடிநீர் வழங்கல் பிரிவு ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அருகில் இருந்த சிறிய சோப்பு தயாரிப்பு மையத்தின் குழாயிலிருந்து சோப்பு திரவம் குடிநீர் குழாயில் கலந்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அந்த குழாய் அகற்றப்பட்டது. பிற்பகல் நேரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றதால் பெரிய அளவில் அசம்பாவிதம் ஏற்படவில்லை. குடிநீரில் சோப்பு திரவம் கலந்த சம்பவத்தால் அரங்கனூர்பேட் பகுதியில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்பன் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை ஒட்டி 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்பன் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஆடி அமாவாசையை ஒட்டி 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆலயத்தில் இருந்து பால் குடங்களை தலையில் சுமந்தவாறு அருகில் உள்ள ஐயனார் கோயில், மாரியம்மன் கோயில்களுக்கு சென்று மீண்டும் ஐயப்பன் ஆலயம் வந்து ஐயப்பன், சிவன், விநாயகர், முருகன் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டு சென்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். மேல்சாத்தமங்கலம் ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் மேல்சாத்தமங்கலம் ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலயத்தில் 1ஆம் ஆண்டு துவாஜாரோகணம் விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றும் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து சாமிக்கு காலை, மாலை என 2 வேளைகளிலும் அபிஷேக ஆராதனை, அலங்காரம் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு வந்தது. மேலும் தினந்தோறும் சுவாமி ஒவ்வொரு வாகனத்தில் மின் அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நேற்று சிவன், பார்வதி, ஐயனார், பூரணி, பொற்கலை ஆகிய சுவாமிகளுக்கு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு திருக்கல்யாணம் உற்சவத்தினை கண்டுகளித்து சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது.
இந்த நிகழ்ச்சியில் 6ஆம் நாள் உபயதாரர் ராமச்சந்திரர் கவுண்டர் குடும்பத்தினர் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மேல் சாத்தமங்கலம் தர்மகர்த்தா, கிராமவாசிகள் மற்றும் உபயதாரர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். Listen, my family is never going to allow me to start a business. ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும். உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். பண்டிட் துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நூலக விழா நடைபெற்றது. புதுச்சேரி பண்டிட் துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நூலகத்தந்தை என போற்றப்படும் இரா அரங்கநாதன் அவர்களின் பிறந்த தினமான ஆகஸ்ட் 12ஆம் தேதி நூலக விழா சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் நூல்களை வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் நடைபெற்ற இந்த விழா காலை 10 மணி முதல் மாலை 3:30 மணி வரை நடைபெற்றது. இதில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பல்வேறு நூல்களை பார்வையிட்டு வாசித்து மகிழ்ந்தனர். இவ்விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை உஷா தலைமை தாங்கினார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நூலக ஆசிரியை சக்தி சிவரூபிணி சிறப்பாக செய்திருந்தார். நூல்களை வாசிக்கும் ஆர்வத்தை மாணவர்களிடம் வளர்க்கும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் முதியோர்களுக்கு வீடு தேடி மருத்துவ திட்டம் குறித்த அறிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி தொகுதியில் உள்ள முதியோர்களுக்கு வீடு தேடி மருத்துவ சேவை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஹெல்பேஜ் இந்தியா அமைப்புடன் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தும் வகையில் காமராஜ் நகர் தொகுதியைச் சேர்ந்த வார்டு மற்றும் பூத் தலைவர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் தொகுதியில் உள்ள முதியோர்களின் விவரங்களை சேகரித்து அவர்களின் தேவைக்கு ஏற்ப மருத்துவ சேவைகளை நேரடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிஎஸ்ஆர் மேலாளர் திவாகரன், காமராஜ் நகர் குறைதீர்க்கும் குழுவைச் சேர்ந்த சாஷிதா, வார்டு மற்றும் பூத் தலைவர்கள், ஹெல்பேஜ் இந்தியா நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஏம்பலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வீற்றிருக்கும் வடிவாம்பிகை சமேத சந்திர மௌலீஸ்வரருக்கு பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வீற்றிருக்கும் வடிவாம்பிகை சமேத சந்திர மௌலீஸ்வரருக்கு தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், இளநீர், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. மேலும் சுவாமி சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் பிரதோஷ உபயதாரர் ஏம்பலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ராதாகிருஷ்ணன் குடும்பத்தினர் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாக குழுவினர், உபயதாரர்கள் மற்றும் ஏம்பலம் கிராம பொதுமக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். கோட்டைமேடு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட கோட்டைமேட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கடந்த 2ஆம் தேதி மகா கணபதி ஹோமம், 3ஆம் தேதி கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றன. இவ்விழாவையொட்டி தினந்தோறும் பிரசாதம் வழங்குதல், சுவாமிக்கு அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனையும், இரவு மின் அலங்காரத்தில் சாமி வீதி உலாவும் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று காலை திருத்தேர் வலம் வருதல் நிகழ்ச்சியும்
மதியம் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு பார்சாகை வார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கு ஆலயம் சார்பாக பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பக்தர்களுக்கு கூழ் ஊற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிலையில் மாலை சடல் தரித்தல் மற்றும் சடல் உற்சவம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் இரவு கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சியும் அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் கோட்டைமேடு வில்லியனூர் பகுதி கிராம மக்கள் இணைந்து சிறப்பாக செய்து வருகின்றனர். எதிர்கால தொழில்நுட்பம் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து ஐஐடி மெட்ராஸில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முக்கிய சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தினார். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் தீவிரமாக செயல்பட வேண்டும். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா செயல்பாடுகள் தனக்கு இன்னும் சரிவர தெரியவில்லை. சபாநாயகரை சந்தித்த பின்னர் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தமிழக தலைமைச் செயலகத்தில் பேட்டி. புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் போராட்டம் 9வது நாளாக தொடர்கின்றது. பேராசிரியர்களுக்கு ஆதரவாக மாணவர்களும் போராட்டத்தில் குதித்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரசித்தி பெற்ற கோயில்களின் உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுமக்கள் உறவினர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர்.